மக்களே, கடந்த 2 வாரங்களாவே திருப்பரங்குன்றம் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் திருப்பரங்குன்றத்தில ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கிலாம் கேட்கவும் கிடையாது. ஏன் அப்படி இருந்தேன் அப்படின்னா, இப்போ முருகன் கோயிலில் ஃபங்க்ஷன் வருது. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா, தை, மாசி, பங்குனி. பங்குனி மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம்னு வருது. ஸோ இந்த மாதிரி முருகனுக்கே சிறப்பான நாட்கள் அப்படின்றனால ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் தான் பண்ணுவாங்க. தேவையில்லாத ஆணியை எவனா பிடுங்குவான். அதை நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். பட் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இது பெருசாக பூதாகரமாக வெடிச்சிட்டே இருக்குது. சோஷியல் மீடியா முழுக்கவே இந்த விஷயம் தான் பேசப்படுது. அதேமாதிரி பெரும்பாலான மாவட்டங்களில் சாலையோரங்களில் மக்கள் உட்காந்து போராட்டம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, நேற்று நான் கிருஷ்ணகிரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எங்கே வரும்போது, அதாவது தருமபுரியில் இருக்கக்கூடிய அரூரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்திருக்கு. அங்கேருந்து வரும்போதே வர வழியிலேயே 3 இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் நிற்கிது. வாகனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காவி துணி கட்டிக்கிட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டாக போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை என்னால் பார்க்க முடியுது. என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வண்டியில் முருகர் படம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பக்தர்கள் உட்காந்துருக்காங்க. ஓஹோ, இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போயிருக்கு. அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போய் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. சம்மந்தமே இல்லாதன்றதோட இங்கே ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும். அந்த விஷயம் இல்லாமல் அதை உடைக்கிறதுக்கான வேலைகள் இங்கே நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வந்தது. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகன் அவர்கள் இருக்கார். அறுபடை வீடுகளில் முதல் வீடான முருகன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. தெய்வானையை கல்யாணம் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் அவர்கள் இருக்கார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மலை இருக்குது அப்படின்னா அந்த மலையை குடைஞ்சி உள்ளே சிலையை வச்சுருப்பாங்க. அந்த சிலைக்கு முன்னாடி அதை அந்த தரைத்தளத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கோபுரமாக எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக குடைவரை கோயில் அப்படின்ற இதை தான் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. இந்த மலைக்கு பின்னாடி ஒரு சின்னது ஒரு மலை இருக்கும். சாரி, இந்த கோயிலுக்கு பின்னாடி சின்ன ஒரு மலை இருக்கும். அந்த மலையோட உச்சியில் பார்த்தோம் அப்படின்னா சிவன் கோயில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த மலைக்கு பின்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை ஒரு 1 கிலோமீட்டர் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்தார பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலே இன்னொரு டெம்பிள் வந்திருக்கு. யாருடைய டெம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி சிவனுடைய டெம்பிள் இருக்குது. முன்னாடி இருக்கக்கூடிய மலையில், பின்னாடி இருக்கக்கூடிய மலையில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கந்தர் அப்படின்ற ஒருத்தருடைய சமாதி வந்திருக்கு. முஸ்லீம்கள் பெரும்பாலான நபர்களினுடைய ஒரு நம்பிக்கையாக என்ன இருக்கிறது அப்படின்னா, அவங்க பகுதியில் அவங்களுக்கு நல்லது செஞ்சாங்களா, அவங்களுக்காக நின்னாங்களா, ஸோ அவங்கள கடவுளாக வழிபடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தர்கா அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதி மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வழிபடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி கோட்டையில் அதே மாதிரி தான் மேலே பார்த்தோம் அப்படின்னா அங்கே இந்த மாதிரி தான் ஒரு சமாதி இருக்குது. 2 சமாதி இருக்குன்னு நினைக்கிறேன். 2 3 சமாதி வந்திருக்கு. நான் விளாக் கூட போட்டிருக்கேன். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அதே மலையில் இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிடங்கள் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்து கடவுள்களும் நிறைய சிலைகள் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்கும்போது, பெரும்பாலான மலைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இந்து கடவுள்கள் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வழிபடக்கூடிய அந்த நபர்களுடைய அந்த சமாதி வந்திருக்கு. இது நார்மலாகவே பெரும்பாலான இடங்கள் வந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே டிஸ்டன்ஸும் நல்லாவே இருக்குது. ஒரே மலையிலேயும் கிடையாது. முன்னாடி ஒரு மலை இருக்குது, அங்கே ஒரு இந்து கடவுள் இருக்கார். பின்னாடி ஒரு மலை இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடவுள் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் இங்கே ஏடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் பண்ண ஒரு சில்மிஷ வேலை தான். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு எம்பி நவாஸ்கனி அப்படின்ற ஒரு எம்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டிசம்பர் சம்திங்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிருக்காரு. எங்கே திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்காரு. போனவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் அப்படின்னு சொல்லுவாங்களா, முஸ்லீம்களுடைய அந்த சமாதி இருக்குல்ல, ஸோ அந்த சமாதிக்கு அவர் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்ருக்காரு. கீழேருந்து வாங்கிட்டு போயிட்டு மேலே போய் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ருக்காரு. அவர் சாப்பிட்டது கூட பிரச்சனை கிடையாது. யாரும் அவர் என்ன சொல்ல, நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு அதை ஃபோட்டோவை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணுறாரு. அப்படி பண்ண செம கோவம். ஏன் அப்படின்னா முருகன் அவர் நான்வெஜ் சாப்பிட விட்டார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த மலையை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் படக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்து மக்கள் சார்பில் பார்த்தீங்கன்னா நிறைய குரல் எழும்ப ஆரம்பிச்சது. இவர் எதுக்கு இப்படி பண்ணுறாரு, ஒரு சாமானிய மனிதனா கூட இது ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்காது. ஆனால் இங்கே பண்ணது யார் அப்படின்னு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி மக்களின் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி இவர் வேணும்னே இந்த ஒரு விஷயத்தை பண்ணார் அப்படின்றப்ப கண்டிப்பாக இதை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த அமைப்பினர் நிறைய பேர் இவரை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. நீங்கள் மேலே போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டீங்க, நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் பன்னிக்கறி எடுத்துன்னு போய் சாப்பிட்றோம்
அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தங்களுடைய ஆக்ரோஷ குரலை வந்து எழுப்பினாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மலை இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த மலையுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மலை, அதாவது முருகனுக்கு சொந்தமாக, அதாவது இந்துக்களுக்கு சொந்தமான மலை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டில் வந்திருக்காங்க. ஆனால் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அந்த சமாதி வந்து இருக்கக்கூடாது, அந்த சமாதி வந்து எங்களுடைய, அதாவது எங்களுடைய மதத்தை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குது, எங்களுடைய கடவுளுடைய, எங்களுடைய மக்களின் நம்பிக்கையை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி யாருமே வந்து சொல்லக்கூடாது. மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மலை எல்லாமே எங்களுடைய மலை தான், அதாவது இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய மலை தான், அவங்களும் வந்து இருக்கிறாங்க, இருக்கட்டும் அவங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஏற்றுட்டு இருக்காங்க. சமத்துவம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்புகிறாங்க. இந்த மலை நம்முடைய மலை தான், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த புனிதத்தை வந்து நம்ம வந்து கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அவங்களும் வந்து முழுமையாக வந்து நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையான கடவுளை வந்து வழிபடுங்க, நாங்களும் வந்து எங்களுடைய நம்பிக்கை வந்து வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மதம் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு சகோதரத்துவம் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல தான் நம்ம வந்து இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தால் இங்கே வந்து பெரிய பிளாஸ்ட் ஆகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எச் ராஜா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் சமாதி வந்து தூக்கணும், அவருடைய சமாதியே வந்து இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த மழையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்களுக்கு உரித்தானது, அந்த இடத்துல வந்து இப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து சொல்கிறாரு. இப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த பக்கம் சும்மா இருப்பாங்களா? நீங்கள் எப்படி வந்து சொல்லலாம், 650 வருஷமாக வந்து சிக்கந்தர் சமாதி இங்கே தான் வந்து இருக்குது, அவர் வந்து எங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டவர். சிக்கந்தரை பற்றி படித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 90 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பகுதியை முழுக்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. டெல்லியிலேருந்து வந்த ஒரு சுல்தான் தான் வந்து சிக்கந்தர் அப்படின்ற இந்த ஒரு மன்னர். அவருடைய வழி வழியாக வருவாங்களா அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இவங்க, அதாவது இவங்களுடைய வம்சாவளிகளே வந்து நிறைய பேர் வந்து நிறைய வரியை வந்து விதித்து அந்த மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. இவர் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லது ஒரு ஆட்சி வந்து புரிஞ்சாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவரை வந்து போற்றணும், அவரை வந்து நினைவு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு வந்து சமாதி வந்து அமைக்கப்படுது. இந்த சமாதி வந்து எப்படி வந்து எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எங்களோட மலை, நீங்கள் வந்து இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம். நம்ம இத்தனை நாள் வந்து எந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா மலை அப்படின்னு பார்க்கும்போது எடை தான் இருந்திருக்கு, ஒரே மலையில் வந்து கிடையாது. அதே மாதிரி பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷ் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மலையை பிரிச்சிங்க, நீங்கள் இந்த மலையை வந்து பிரிச்சிங்க, ரெண்டு பேரும் வந்து சண்டை போடாதீங்க. அதாவது இப்போ கூட ஒரு விஷயம் நடக்குது, என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது முருகன் கோயில் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா மேலே அந்த பக்கம் இஸ்லாமிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி அந்த திருப்புறங்குன்றம் டெம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த டெம்பிளுக்கு முன்னாடி வந்து நிறைய கடைகள் வந்து இருக்கும்ல, அந்த கடைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யார் வச்சுருக்காங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. ஊதுபத்தி கற்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை நம்ம தரிசிக்க போகிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நமக்குள்ளே வந்து ஒரு பாண்டிங் இருக்குது, நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரத்துவம் வந்து இருக்குது, சமத்துவம் வந்து இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எலெக்ஷன் வருதுப்பா, இப்போ இதை வச்சு செஞ்சோம் அப்படின்னா தரமாக செஞ்சிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேணும்னே இந்த ஒரு விஷயத்தை துருவி பெருசாக்கி இதை வந்து பெரிய மலையாக்குறாங்க. அதாவது அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிவனுடைய மலை இம்படி தாங்குது, சின்னதாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவர் சிக்கந்தர் மலை அவர் மலையும் சின்னதாக வந்திருக்கு. ஆனால் இந்த ரெண்டு பெரிய மலை, இந்த ரெண்டு சின்ன மலைகளை விட நான் வந்து பெரிய மலை, பிரம்மாண்ட மலை வந்து கட்டுவேன், அதுதான் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சேர்ந்து பெரிய மலையாக வந்து இதை வந்து உருவாக்குறாங்க. இதை வந்து வெடிக்க வைக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இதில் வந்து உள்ளே இறங்கி நீங்கள் வந்து அநியாயமாக பலியாயிடாதீங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. தப்பாக ஏதாவது சொல்லிட்டு தான் மன்னிச்சிருங்க. பட் வந்து இதை வந்து நம்ம யாரும் வந்து பெருசாக வந்து கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே இது வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆயிரும். தயவு செஞ்சு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் தம்பிகளாக வந்து இருக்கோம், நம்மளுக்குள்ள வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த நட்பையும் அந்த சமத்துவத்தையும் வந்து உடைச்சிடாதீங்க. இதை தான் நான் கூட வந்து வேண்டி விரும்பி வந்து கேட்டுக்கிறேன். நன்றி.